அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்தை பற்றி பார்த்தோம். ஒரு நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிற இட்லி கடை படத்தை பற்றி பார்க்கணும்ல. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நேற்று நடந்தது. அது மட்டும் கிடையாது, இந்த ஆடியோ லான்ச்சை முன்னிட்டு இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய கேரக்டர் போஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ராஜ்கிரண் ஆகட்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சத்யராஜ் அவர்களாகட்டும், இந்த மாதிரி ஆன்போர்டில் வரக்கூடியவர்களுடைய போஸ்டரையே அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இந்த ஆடியோ லான்ச்சும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. தம்பி தனுஷ் அவர்களின் இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பொது நிகழ்ச்சிகளில் ரொம்ப நாளாக கலந்துக்கிறது இல்லை. இந்த இசை விழாவில் கலந்து கொள்வதை பெருமை அடைகிறேன். இந்த இட்லி கடை படம், அதாவது இட்லி என்றாலே நம்ம பாரம்பரிய உணவு, அதையே படத்துக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப நாளாக எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை. அது இந்த படத்தில் நிறைவேறி இருக்குது. அவர் ஒரு நடிகராக எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டார். ஒரு டைரக்டராக இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளோ நுணுக்கமாக கவனமாக செயல்படுறாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். இந்த படம் மிக பெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்கிறது, இட்லி கடை படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருத்த சந்தோஷம். முதல் முறையாக தனுஷோட அபாரமான இயக்கத்தில், அவர் எவ்வளோ பிரமாதமான நடிகர்னு எனக்கு தெரியும். பட் ஒரு இயக்குனராக எனக்கு இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட நான் சில பேரோட மட்டும்தான் இயக்குனரை ஃபீல் பண்ணுவேன். மீது எல்லாரையும் கொஞ்சமாக ரைட்டர்ஸாக தான் பார்ப்பேன். அவங்க எழுதியிருக்க கதையை நம்ம மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படி தான் நினைப்பேன். மிக சில பேரை மட்டும்தான் இப்போ இவங்கெல்லாம் ரியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பேன். அப்படி பார்த்த பிரமிச்ச ஒரு தனுஷோட இந்த இட்லி கடை படத்தில் நானும் ஒரு மினி இட்லியாக நடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம். நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் ரிலீஸ் ஆக. என்னை ஒரு டோட்டலாக ஒரு புது இதில் பார்ப்பீங்க. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆல் லவ் இட். பாருங்கள், படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம். ஒரு பயங்கர ஒரு ரூட்டடான ஃபிலிம். ஒரு நம்ம மண் வாசனையோட, நம்ம மண்ணுடைய ஒரு கலரோட, ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானரில் பண்ணுற படம். கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாடல்களாகவும், கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிலிமோட உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்கள் விட்னஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும். அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவாக. அதுதான் ஒரு இதுவாக பண்ணியிருக்கோம். ஒரு இமோஷனலான ஃபிலிம், lot of emotions and rooted. I'm coming after really long in the Tamil and I'm very excited and I hope you all show me love, so thank you very much. I'll see you soon in theaters 1st October. தனுஷ் பிரதரோட டிரெக்ஷனில் பண்ணுறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பிகாஸ் ராயன் பார்த்ததுக்கு அப்புறமே அவர் படத்தில் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். அது இவ்வளோ சீக்கிரமாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நரேட் பண்ண அந்த கதை, என்னோட கதாபாத்திரம், அது ட்ராவல் பண்ணுற அந்த வேர்ல்டு பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம், இதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ற விஷயம் என்னை பயங்கரமாக ஈர்த்துது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் அந்த கோர் எமோஷன், படம் ஃபுல்லாக அதை கதையில் எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற விதம் சூப்பர். ஸோ ஐ திங்க் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும், அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் we are all happy. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். அண்ட் தனுஷ் பிரதர் bundle ஆஃப் டேலண்ட். அண்ட் அவரை பார்த்து நிறைய இடத்துல நான் வியந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் கூட நடிக்கக்கூட வாய்ப்பு, சத்யராஜ் சார், பார்த்திபன் அண்ணா, அப்புறம் ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி அண்ணா, அப்புறம் ஷாலினி பாண்டே, நித்யா மேனன். ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். ஐ திங்க் ஆஸ் எ டிரெக்டர் ரொம்ப தெளிவாக அவருக்கு என்ன வேணுமோ ஆர்டிஸ்டேருந்து அந்த வேலையை வாங்கியிருக்காரு. அண்ட் ரொம்ப பக்குவமாக, அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரெக்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், மகிழ், கௌதம் சார், அறிவழகன் சார். பட் ஆனால் இவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம், அண்ட் அவ்வளோ மெச்சோர்டாக ஒரு ஷாட் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த ஸ்டேஜிங்லேருந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷன். நிச்சயமாக இந்த படம் October 1st உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட்லி கடை. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த திருச்சிற்றம்பலம் படம் ரொம்ப
ஒரு அழகான உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இட்லி கடையும் ஒரு ரொம்ப நல்ல உணர்வுபூர்வமான ஒரு கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்துக்கு டீம்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதோட டெக்னீஷியன்ஸ், க்ரூ, கேஸ்டிங் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். I'm really happy that when I listened to the story, I got a mess, so I did my best. So let's see how the audience answer about this. என்னை ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ அறிமுகப்படுத்திக்கிறத தாண்டி நான் வந்துட்டு தனுஷ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு தான் நான் இதுவரையும் என்னோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் சாரை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன். எனக்கு சினிமானா தனுஷ் சார் தான். எப்பயுமே சிம்பிளான ஃபிலிம்ஸில் தனுஷ் சார் அடிச்சுக்க ஆள் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார். திருச்சிற்றம்பலம் ஆகட்டும், யாடி மொழி ஆகட்டும், அவர் பண்ண நிறைய படங்கள். அந்த வரிசையில் இட்லி கடை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் கொடுத்து டான் பிக்சர்ஸுக்கும் தனுஷ் சாருக்கும் நிறைய இந்த படத்தில் நடித்த ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார்னு என்டையர் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த இட்லி கடை படம் அக்டோபர் 1ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வெற்றியை கொடுக்குமா அப்படின்றது தனுஷோட ரசிகர்களோட கேள்வியாகவும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தனுஷ் இந்த படத்தில் அவரே இயக்கியிருக்காரு அப்படின்னும் போது இவருடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்டும் வரிசையாக காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், விக்னேஷ் ராஜா, தமிழரசன் அப்படின்னு லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. அந்த வகையில் தனுஷ்க்கு இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்தானே பார்க்கணும்.